நீங்க நார்மலா எல்லா ஒர்க்குக்கும் ஏத்த மாதிரியான அட்வைஸ் இப்ப சொன்னீங்க. உங்களுடைய ஒர்க்ல என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்? நீங்க என்னென்ன கஷ்டம் வந்து ஃபேஸ் பண்றீங்க? அதுல இருந்து எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணிட்டு வரீங்க? ஸ்ட்ரகிள்ஸ்னா நிறைய விஷயம் இருக்கு. அதுல வந்து கஸ்டமர்ஸ் ஒரு மாதிரி வருவாங்க. அப்புறம் ஒரு மாதிரியான ரோடுலாம் எக்கச்சக்கமான விஷயம் அதுல நிறைய இருக்கு. ஸ்ட்ரகிள் நிறையனா எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. ஸோ தங்கி ஒரு நாள் வேலை செய்யணும் போது அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இன்னொரு பிக்கப் நேரத்தில் ஏதாச்சும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு பிக்கப் வரும். ஸோ அந்த ஸ்ட்ரகிள்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு 5 ரூபா பிக்கப்புக்கு போகிறோம்னு வச்சுங்களேன், ஒரு 50 ரூபா பிக்கப் வரும். ஒரு 50 ரூபா பிக்கப் போகிற நேரத்தில் ஒரு 500 ரூபா பிக்கப் வரும். ஸோ அந்த இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது. சேம் டைம் நம்ம கஸ்டமரை பொறுத்தவரையில் நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு ஸ்ட்ரகிள் மீன்ஸ்னா மெயினான பிரச்சனை கஸ்டமர் தான். கஸ்டமர் வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோன்னா ஒரு 50 கிலோமீட்டர் ஆகுதுன்னா 50 கிலோமீட்டருக்கான அமௌண்ட்டு, அதுக்கேற்ற மாதிரியான பீஸ்ஃபுல்லான ரேட் வந்து அவங்க கொடுக்கணும். ஸோ இந்த சம்மர் டைமில் உங்களுக்கே நல்லா தெரியும் எந்த அளவுக்கு பிஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க. சம்மர் டைமில் வெளியே வர்றதே கஷ்டம். அந்த ஒரு இதான ஹீட்டில் மக்கள் வந்து வெளியே வந்து அந்த போகணும் வரணும் போது அதுக்கான பீஸ்ஃபுல்லான டைம் நம்ம வந்து ஒதுக்கி நம்ம விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்து பண்ணி தரணும் போது அவங்க அதுக்கேற்ற மாதிரியான இது பண்ணி தரணும் நல்லா இருக்கும்.